Hello, this is me Shailaja Balasubramanian and welcome to Ben's Vacation Club வழங்கும் Super Houseful. இன்னைக்கு Super Houseful பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற படத்தில் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக் ஆகி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கிற ஒரு படத்தோட டீம் வந்திருக்காங்க. அது ஆதிர் அப்படின்ற படம் தான். அந்த படத்தோட ஹீரோயின் ஹீரோ எல்லாருமே நம்ம கூட இருக்காங்க. ஹாய், வெல்கம் டு தி ஷோ. ஸோ சொல்லுங்கள், ஃபைனலி படம் நேற்றுக்கு ரிலீஸ் ஆகி நல்ல ஓப்பனிங்கே நல்லா பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சாக்ஷி. நீங்கள் ஆரம்பிங்க. தேங்க்ஸ் ஷைலஜா ஃபார் த லவ்லி இன்ட்ரோடக்ஷன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் மூவி சூப்பர் ஃபீட்பேக் வந்துன்னே இருக்குது. ஸோ நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு சொல்லலாம். பிகாஸ் மூவி ஷூட்டிங் டைமே ஐ வாஸ் வெரி ஷுர் தட் நல்லா வந்துட்டுருக்கு மூவி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், ஃபேமிலி இருக்கட்டும், இண்டஸ்ட்ரி பீப்புள் இருக்கட்டும், எல்லோரும் ஒரு ஹாப்பியாக கிறிஸ்பாக நீட்டாக மூவி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். அண்ட் கேமரா ஒர்க் இருக்கட்டும், டிரெக்ஷன் இருக்கட்டும், எவ்ரிபடி இஸ் ஹேவிங் அ plus positive feedback. So that ways I think all of us are very excited, right from hero's performance to heroine performance. And even the direction has come out really well. Songs is a very big plus for our film, and especially Hariji has done a very good job, I would say. So yeah, we're all very happy. Okay, so நிறைய விஷயங்கள் பேசலாம். So this is your debut movie. So we did hear that உங்களோட அங்கிள் வந்து சத்யராஜ் சார். ஸோ கண்டிப்பாக சினிமா பேக்ரவுண்ட் உங்களுக்கு புதுசு இல்லை. இந்த ஆஃபர் எப்படி வந்தது? ஆஃபர் வந்து நாய்கள் ஜாக்கிரதையில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் சிபி அண்ணா கூட. ஸோ அப்போ வந்து மனோஜ் அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் தான். அப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா படம் முடித்ததுக்கப்புறம் ட்ராவல் ஆகும்போது சரி நம்ம ஒரு படம் பண்ணலாமேங்கும்போது நாங்கள் ப்ரொடியூசருக்காக பார்த்துட்டு இருக்கும்போது நிறையா கம்பெனி ஏறி இறங்கணும். அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்டே ரஞ்சித்ன்னு ப்ரொடியூசர், அவர் எங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரே நானே பண்ணுறேன்னா நம்மளே பண்ணுவோம் படம் அப்படிங்கும்போது தான் இப்படி தான் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நாங்களாக பேசிக்கிட்டது ஒரு படமாக இப்போ உருவாகி நிற்கிது. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இவரை வச்சு படம் பண்ணோன்னு எப்படி ஐடியா வந்தது ஃபஸ்ட்டு? இல்லை, ஃபஸ்ட்டு நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணேன். முதல்ல சூப்பர் ஹவுஸ்ஃபுல் நியூஸ் 7 சேனலுக்கு வந்து என்னோட தேங்க்ஸ். ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணும்போதே அவர் கூட நான் 2 படம் ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ இருந்தே அவரோட பெர்ஃபார்மன்ஸு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நாய்கள் ஜாக்கிரதையில் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் அவர். அப்போ இருந்து சரி பண்ணலாம் அப்படின்போது ஸ்கிரிப்ட் வைஸாக நாங்கள் உட்கார ஆரம்பித்தோம், என்ன ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போது இந்த ஆதியன் ஸ்கிரிப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஜெட்லாக் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி, இது கதை கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இவர் வச்சு, ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து ஆக்டர் வந்து ஹீரோவாக பண்ணுறதுக்கு நல்ல ஃப்ரெண்டு. சரி, நல்லா வேலை வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் அவர் வச்சு பண்ணது முதல் படம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது என்ன, ஜெட்லாக் அப்படிங்கிறது ஒரு டைம் ஜோன்லேருந்து ஒரு டைம் ஜோன் ட்ராவல் ஆகும்போது வர ஒரு ப்ராப்ளம். மனசில் எப்படின்னா மைண்டில் எது ரெஜிஸ்டர் ஆகாது, தூக்கம் வந்துடும். ஏன்னா அங்கே நைட்டில் நம்ம தூங்கிட்டு இருப்போம். இங்கே வந்து நம்ம முழிக்கணும். இன்னொன்று என்னென்னா, அங்கே நம்ம நல்லா சுற்றி தூங்குகிற டைமில் இங்கே வந்து நம்ம முழிக்க முடியாது. அது ஒரு காரணம் ஒன்று இருக்கும். அதனால் என்னென்னா, இங்கே வந்து தூங்கும்போது நம்ம ஊர் சுற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது தூக்கம் தான் வரும் பகல் டைம். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட்டு. ஆனால் டோட்டல் ஸ்கிரிப்ட் இதை வச்சே ட்ராவல் ஆகாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். படம் பார்த்தவங்க நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த கான்செப்டில் ஃபஸ்ட்டு படம். ஸோ ஹீரோயின் வேறு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு படம் கிடையாது. ஸோ சீனியர் பர்சன் உங்களை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? இந்த படத்தில் நடிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் வந்து மனோஜுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லலாம். ஸ்கிரிப்டுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதுலேருந்து கூடயே தான் இருந்திருக்கேன். அதனால் ஸ்கிரிப்ட் மேலே ரொம்ப நம்பிக்கை. நடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசைங்கிறனால கேமராவை பார்த்து பயந்தது கிடையாது. ஒரு 100 பேர் முன்னாடி என்ன வேணால் பேசலான்னா மனசில் பட்டதை பேசுவேன். அந்த ஒரு தைரியம் இருக்குது. என்றைக்குமே வந்து இந்த ஸ்டேஜ் ஃபியர் இருந்தது கிடையாது. நிறையா கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸு ஸ்கூலு காலேஜில் இருந்தேன்னா அதெல்லாம் பயம் போயிடுச்சு. நடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பழகுனது நாய்கள் ஜாக்கிரதையில் தான். சக்தி சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் அங்கே ஆக்ஷன் சொன்ன உடனே நான் எதுவுமே பண்ண வேண்டாம், நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை மட்டும் பண்ணு, பேனாவை எடுன்னா எடு, சிரினா சிரி, இங்கே பாருன்னா இங்கே பாருன்னு ஒரு எல்கேஜி பையனுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதே தான் மனோஜும் ஃபாலோ, அவரோட அசிஸ்டன்ட் இல்லை. ஸோ அந்த ஸ்டைல் இவங்ககிட்ட இருந்தது. எனக்கு கஷ்டமே இல்லாமல் பண்ணுவான். ஏன்னா ஃப்ரெண்டுங்கும் போது அவனுக்கும் எனக்கும் வந்து இந்த டைரக்டர் ஹீரோங்கிற இது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அவன் சொல்ல பண்ணுற போதே க்ளீனாக முடிஞ்சிடும், கஷ்டம் இல்லை. ஏன்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுங்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கும். சத்யராஜ் சார் எப்படி, நீங்கள் படம் நடிக்க போகிறேன்னு சொன்ன உடனே என்ன சொன்னார் அவர்? வேலையை விட்டுறாதுன்னாரு.
ஃபஸ்ட்டு படம் நடிக்க போகிறேங்கும்போது படங்கிறது வந்து எல்லாம் மக்கள் கையில் தான் இருக்குது, உன்னை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும். அதனால் வந்து படம் நடி பண்ணு, உனக்கு பிடிச்சது அதுதான் எனக்கு தெரியும். நான் ஃபைட் கிளாஸ் போயிருக்கேன், டான்ஸ் கிளாஸ் ரொம்ப ரெகுலராக அந்த விஷயத்தில் இருந்திருக்கேன். டியூஷன் கிளாஸ் போனதோட ஃபைட்டு டான்ஸ் தான் அதிகம். ஸோ அதனால் வந்து உனக்கு பிடிச்சதை பண்ணு, ஆனால் ஒன்று லைஃபுக்கு சப்போர்ட் வச்சுட்டு பண்ணு, எல்லாத்தையும் விட்டுட்டு பண்ணாதேன்னாரு. மற்றபடிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். சரி இன்னொரு, ஏன்னா அப்பாவும் அவரும் ரொம்ப சின்ன வயசுலேருந்து சொந்தக்காரங்கிறத மீறி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறனால வந்து அவர் ஃப்ரெண்டோட பையன் ஒரு சொந்தக்காரனோட பையன் வராங்கும்போது ஆப்வியஸாக அந்த ஒரு ஃபேமிலி, அவர் சத்யராஜ் ஒரு லெஜெண்டுங்கிறதெல்லாம் மீறி ஃபேமிலி பாண்டிங்னு இருக்குல்ல, சந்தோஷப்பட்டார், ரொம்ப இதுவாக இருந்தார். ஆனால் ஆப்வியஸாக ஃபேமிலி நம்மளோட செக்யூரிட்டிக்கும் சேஃப்டிக்கு தான் பார்ப்பாங்க. அதனால் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஆனால் ஒன்று எதுவாக இருந்தாலும் நல்லா பண்ணு, கரெக்டாக பண்ணு, லைஃப்பை கரெக்டான ட்ராக்ல எடுத்துகிட்டு போ, தப்பான ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி மாட்டிக்காத அப்படின்னு சொன்னோம். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஒரு சின்ன பிரேக்.